ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறதான சபை மக்கள் இணைந்த கரங்கள் ஊழியத்தினுடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் இந்த வார்த்தைகளை தொலைக்காட்சியின் மூலமாக யூடியூப் வாயிலாக உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறதான அத்தனை பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு போராடி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தேவனுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு வருவாங்க, தாகத்தோடு வருவாங்க, ஏக்கத்தோடு பெருமூச்சோடு வருவாங்க. சில தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக பல நேரத்திலே தோற்று போய் கிடக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றி கொடுக்க வேண்டும், அதற்காக நான் கர்த்தருடைய பாதத்தில் போய் அமர்ந்து அவர் சொற்படி கேட்டு நான் கர்த்தருடைய வசனத்தை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது இந்த உலகத்திலே எத்தனை தோல்விகளும் பிரச்சனைகளும் பாடுகளும் வந்தாலும் அதை மேற்கொள்ளுகிற அந்த பலத்தை கர்த்தர் கொடுப்பார் என்கிற விசுவாசத்தோடு அநேகர் வருவாங்களே. அதனால் அவர்களுக்காய் நான் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாலையில் எழுந்து 4 மணிக்கெல்லாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நான் என்ன பேச வேண்டும், என் வாயின் வார்த்தைகள் என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் ஆட்கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் எனக்கு பேச சொன்ன தேவனுடைய வாக்கு தத்தத்தை இன்றைக்கு வாசித்து அதனுடைய சாரம்சத்தை அதனுடைய உட்பொருள்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் உண்டாகும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 30, 31, 32 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க. தாங்கி கொள்ளுங்க, கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் ஆள் பலத்தால் ஆழ பார்த்து
படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் ஆள்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டாய் பிரிக்கப்பட்டார்கள். கவனிங்க, எல்லாரும் என்னை கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டாய் பிரிக்கப்பட்டார்கள். வடக்கு இஸ்ரவேலர்கள் என்றும் தெற்கு யூதா என்றும் இரண்டாய் பிரிந்து கிடந்த அந்த நேரத்தில் நம்முடைய தகப்பனாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் உடனடியாய் கடந்து வந்தார். பிரிந்து கிடந்து சிதறி கிடந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலாக தேவனாகிய கர்த்தர் ஒரு கரிசனையை கொண்டு வந்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. நமக்கும் ஒரு தகப்பன் உண்டு, அவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவரை ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் மலர்ச்சி அடைகிறது. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய துக்கத்தின் நாட்கள் எல்லாம் மாறி போய் விடுகிறது. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சிதறி கடந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பொழுதுமே ஆறுதலை கொடுத்து கொண்டிருந்தார். அவர் எப்பொழுதுமே தயை காட்டுகிறவராய் இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில நேரத்தில் அறிவுரைகளை கூறுவார், சில நேரத்தில் பாதைகளை காண்பிப்பார், சில நேரத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த காரியத்தை உணர்த்தி கொண்டே இருப்பார். சில ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். இங்கே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35வது வசனத்தை 35வது அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். காண்பார்கள். கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம்.
அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கம்பீரிக்கும், பாய்ந்தோடும் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். கர்த்தர் சொல்லுகிறார், குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறக்கப்படும். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சபைகளுக்கு, கர்த்தருடைய வருகை சமீபம், கவனிங்க, கர்த்தருடைய வருகை சமீபம். கர்த்தர் இரண்டாம் விசையாக தன்னுடைய கால்களை இந்த பூமியிலே படும்படி எருசலேமின் கொடுமுடியிலே வந்து நிற்க போகிறார். அப்பொழுது சில நீதிகள் சரி கட்டப்படும். அப்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பின் காரியங்கள் நடைபெறும். மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு முன் சென்று அவரை வரவேற்க போகிறோம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறப்பட்டு கிடக்கிறார்கள், சிதறுண்டு கிடக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் சிதறுண்டு கிடக்கும் பொழுது, கவனிங்க, எல்லாரும் என்னை பாருங்க, சிதறப்பட்டு கிடக்கும் பொழுது, அறுக்கப்பட்டு கிடக்கும் பொழுது, துவண்டு போய் கண்ணீர் வடித்து கிடக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? உங்களுடைய செவிகள், உங்களுடைய ஞானம் சரியாய் இருக்க வேண்டும். குருடரின் கண்கள் திறக்கப்பட்டது போல, செவிடரின் செவிகள் திறக்கப்பட்டது போல, இன்றைக்கு குருட்டுத்தனமான செவிட்டுத்தனமான ஓட்டத்திலே கிறிஸ்தவர்களுடைய ஓட்டம் இருக்கும் என்று சொன்னால், அந்த இடத்திலே தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து நிற்பார். இன்றைக்கு திருச்சபையின் ஜனங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆங்காங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசு அவர்களை போராடும்படியாக, அவர்களுக்கு எதிர்த்து நின்று போராடும்படியாக சில கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறான். பிசாசுக்கு விடுமுறை கிடையாது. அவன் எப்பொழுதும் 24/7 24 மணி நேரமும் உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய சமாதானத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைத்து கொண்டே இருப்பான். அவர்களுக்கு மத்தியிலே செவிடர்களை போன்று, ஊமையர்களை போன்று சபைகள் இருக்குமே என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் வந்து கணக்கு கேட்பார். தேவனாகிய கர்த்தர் வந்து நீதி செய்கிறவராய் இறங்கி வருவார். என்ன நடக்கிறது? இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், இப்படிப்பட்டதான நன்மைகளை கொடுக்கிற தேவன், இஸ்ரவேலருக்குள்ளாகவும், கவனிங்க, யூதருக்குள்ளாகவும் சில ஒழுக்க சீர்குலைவு இருந்தது. ஒழுக்க சீர்குலைவு அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஒழுக்க சீர்குலைவு மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய இருதயத்திற்கு தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், விக்கிரக ஆராதனை, ஒழுக்க சீர்குலைவு, இது எல்லாவற்றையும் விடவும் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் பட்சமாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது ஒரு ஜாதி, தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டத்தின் ஜனங்கள் சிதறப்பட்டு கிடக்கிறாங்க, பல இடங்களுக்கு செல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் சும்மாவே இருக்க மாட்டார். தன்னுடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்ய கர்த்தர் கட்டாயம் இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய குடும்பங்களுக்கு, தன்னுடைய ஜாதிகளுக்கு, தன்னுடைய ஸ்தோத்திரம் தான்
தேவனால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்று வரும் பொழுது முதல் ஆளாய் வந்து நிற்பது நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தான். அல்லேலூயா. என்ன நடக்கிறது? அந்த நாட்களிலே, ஏசாயா தீர்க்கதரிசி நாட்களிலே, எசேக்கியா என்கிறதான ஒரு தேவ மனிதன் அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் நாட்களிலே என்ன நடந்தது? எசேக்கியா அரசாண்ட அந்த நாட்களிலே ஒரு எதிரி கடந்து வருகிறான். கவனிங்க, ஒரு எதிரி கடந்து வருகிறான். அசீரியா ராஜாவாகிய சனகரிப் கடந்து வந்து என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் படையெடுக்கும்படி வருகிறார்கள். பாபிலோனை சேர்ந்ததான சனகரிப், எல்லாரும் என்னை பார்க்கிறீங்களா? எல்லாரும் என்னை கவனிங்க. சனகரிப் வந்து படையெடுக்கும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம் எசேக்கியேல் என்ன செய்தார்? எசேக்கியேலுடைய விசுவாசம் என்னவாய் இருந்தது? எசேக்கியேல் எப்படியெல்லாம் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து வந்தார்? இதுதான் இன்றைக்கு தேவ செய்தி. பிரச்சனை வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எசேக்கியேல் என்ன செய்தார்? அதை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கடைபிடிக்கும் பொழுது நமக்கு இந்த நாட்களில் வருகிறதான ஆபத்துகள், பாவங்கள், பிரச்சனைகள், மனிதர்கள் மூலமாய் கடந்து வருகிறதான போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவரே விடுதலை கொடுக்கிறவராய் நம்மத்தில் இறங்கி வருவார். இப்பொழுது நீங்க வாசிச்சு பாருங்க. ஏசாயா 36:1 சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். வாசிங்க. எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்தில் நிறுத்தி நிதானமாக தேவனுடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் மிக அழகாக வாசிங்க. அது நமக்கு நல்லது. வாசிங்க. 14ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டி அதுல பல மணி நேரம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியும். ஆனாலும் இந்த சரித்திரம், இந்த நடந்த நடவடிக்கைகள் தேவனுடைய அந்த ஜாதிகளிடத்தில் நடந்த சில வரலாற்று சுவடுகளை நீங்கள் சரியாய் கற்றுணர்ந்து கொள்ளும் பொழுது அதிநிமித்தம் நமக்கு இன்றைக்கு இந்த நாட்களிலே, இந்த காலத்திலே நமக்கு எப்படி பொருந்தி வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். இப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எசேக்கியா ராஜா அரசாண்ட வருஷத்திலே அசீரிய ராஜாவாகிய, இப்பொழுது அசீரியா என்கிற அந்த தேசம் துருக்கியில் இருக்கிறது. கவனிங்க, இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் 7 நாடுகள் சூழ்ந்திருக்கிறது. 7 விதமான ஜனங்கள் எதிர்த்து நின்று போராடுகிறார்கள். ஆனால் தனி ஒரு தேசமாக இஸ்ரவேல் தேசத்தின் மக்களை தேவனாகிய கர்த்தர் பண்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார். அவர்களுடைய சீர்கேடுகளை சுட்டி காண்பிக்கிறார். அப்படி காண்பிக்கும் பொழுது அதற்காகவே எசேக்கியாவை கர்த்தர் பயன்படுத்துகிறார். என்ன நடக்கிறது? அப்பொழுது 2வது வசனத்தை வாசிங்க. அசீரியா ராஜா லாகீசிலிருந்து ரப்சாக்கேயை பெரிய சேனையோடு எருசலேமுக்கு அனுப்பினான். எசேக்கியா ராஜாவிடத்தில் அனுப்பினான். அவன் வந்து வண்ணாந்துறையின் வழியில் நின்றான். இப்ப பாருங்க, அசீரிய ராஜாவாகிய இந்த சனகரிப் என்கிறதான அந்த அரசாங்கத்திலிருந்து ஒரு மனிதனை அனுப்புகிறார். அவன் பெயர் என்ன என்று சொல்ல போடப்பட்டிருக்கிறது? ரப்சாக். ரப்சாக் என்கிற ஒரு அதிகாரியை அனுப்புகிறார். அனுப்பி ஒரு தூது விடுகிறான். யாருக்கு? எசேக்கியா ராஜாவுக்கு. அப்படி வரும் பொழுது எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார்?
அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களிடத்தில் என்ன காரியம் என்பதை கேட்பதற்காக தன்னுடைய அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் 3 பேரை அனுப்புகிறார். கவனிங்க, இந்த 3 பேரும் இந்த ரப்சாக் இடத்துல போய் சில காரியத்தை கேட்கிறார். யார் அந்த 3 பேர்? 3வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கும் விசாரிப்புக்காரன் சம்பிரதியும் யோவாக் என்னும் கணக்கனும் புறப்பட்டு போனார்கள். உரைக்கிறதும் சொல்ல வேண்டியதுமான என்ன? அதுதான் இங்க மிக முக்கியமான கேள்வி. கவனிங்க, சில நேரத்தில் இந்த உலகத்தினுடைய ஜனங்கள் என்ன தெரியுமா, நீங்க எதை நம்பிட்டு இருக்கிறீங்க? எதை நம்பி நீங்க நின்றுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே, வீடு இல்லை, வாசல் இல்லை, சொந்த பந்தம் இல்லை, எதை நம்பி நின்றுட்டு இருக்கீங்க? நீங்களும் நானும் தைரியமாய் சொல்ல முடியாது, இந்த உலகத்தை படைத்த, என்னை படைத்த, என்னை பரிசுத்தமாய் வாழ வைத்துக் கொண்டு இருக்கிற என் அன்பு தகப்பன் ஏசப்பாவை நம்பி, பரிசுத்த ஆவியானவரை நம்பி, இந்த உலகத்தை ஜெயம் எடுக்கிற என் தெய்வத்தை நம்பி, அந்த தைரியத்தில் நான் நின்றுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ 3 பேரு முன்பதாக சென்று ரப்சாக் கேட்கிறாங்க. அப்போ ரப்சாக் சொல்றான், எந்த தைரியத்தில் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க இதை போய் எசேக்கியா இடத்துல சொல்லுங்க என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? மந்திரலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? நீ நம்பிக்கொண்டிருக்கிற அந்த காரியம் என்ன? உலக ஜனங்கள் எப்படிதான் கேட்பாங்க. பல முறை நீங்க தோற்று போய், கவனிங்க, என்னை பாருங்க, பல முறை நீங்க தோற்று போய் நிற்கும் பொழுது, பல முறை நீங்க அடி வாங்கி நிற்கும் பொழுது, பல முறை நீங்க விழுந்து போய் கிடக்கும் பொழுது, பல முறை எழுந்திருக்க முடியாதபடி நீங்க சோர்ந்து போய் கிடக்கும் பொழுது, உலகத்தின் ஜனங்க என்ன நினைப்ப சொல்லுவாங்க தெரியுமா? நீ யாரை நம்பி நின்றுட்டு இருக்கிற? அது மட்டுமல்ல, சோத்திரம், யார் மேல் நீ நம்பிக்கை வைத்திருக்கிற? மந்திர ஆலோசனை, தந்திர ஆலோசனை, இதெல்லாவற்றை விடவும் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். சில பேரு மந்திரத்தை வச்சு ஜெயிச்சலான்னு சொல்லி நினைப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மந்திரம் செய்யலாம், அல்லது அவர்களுக்கு விரோதமாக பில்லி சுனிய வைக்கலாம், ஏவல் கட்ட விடலாம். கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யார் மந்திரம் செஞ்சாலும் சரி, யார் பில்லி சுனிய கட்டி வச்சாலும் சரி, மாந்திரிக செஞ்சாலும் சரி, அது அவங்களுக்கே தான் போய் பழிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கால் தூசியை கூட அது நக்கி பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தேவன் உங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி வளையத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருடைய வேலைக்காரன், ஊழியக்காரன் சொல்றேன், 70 முறை நீங்க விழுந்தாலும் மறுபடியும் திரும்ப எழுந்து நின்று தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற அந்த சந்ததியாக தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் விழுந்து போவதற்காக அல்ல, எழுந்து நிற்பதற்காகவே இந்த தோல்விகள். நீங்கள் மறுபடியும் எழுப்பி கட்டப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் இந்த பிரச்சனை அனுமதித்து இருக்கிறார். தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசானவன் உங்களுடைய பெரு விரலை கூட தொட முடியாது, உங்களுடைய தலையில் இருக்கிற ஒரு மயிரையும் பிடுங்கவே முடியாது. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தை இன்றைக்கும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் திருச்சபைக்கும் அதை தேவன் ஒரு பாதுகாப்பின் கிருபையாய் வைத்திருக்கிறார். நீங்க பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா.
என்ன நடக்கிறது? அப்பொழுது ஸ்தோத்திரம், ஒரு வார்த்தை வருகிறது. வாசிங்க 6வது வசனம். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டுருவி போ. எகிப்திய ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவரும் அப்படியே இருப்பான். 7வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீ என்னிடத்தில் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்வாயாகில் அல்லேலூயா. இப்போ எசேக்கியா இந்த பிரச்சனை வந்துருச்சு, இதை உற்று கவனிக்கிறார். ஒரு எதிரி வந்து நம்மிடத்தில் போராடும்படி, அவன் சண்டைக்கு வரும்படி வருகிறான். அப்பொழுது ஒரு தேசத்தின் ராஜாவாக இருக்கிற எசேக்கியா என்ன செய்கிறார்? நிதானிக்கிறார். கவனிக்க, நிதானிக்கிறார். நீங்க ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும் பொழுது, ஒரு பிரச்சனையை மேற்கொள்ளும் பொழுது, அல்லது நீங்கள் ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் முதலாவது நிதானிக்க வேண்டும். கவனிங்க, கவனிங்க, நிதானிக்கணும். அவசரப்பட்டா எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருந்து உங்களுக்கு நான் பயிற்றுவிக்கிற மிக முக்கியமான காரியம், மனம் பதறுகிறவர்களை பார்த்தால் அவனை காட்டிலும் மூடனை நம்பிவிடலாம். நீதிமொழிகள் சொல்லுகிறது. மனம் பதறி எந்த காரியத்தை செய்யக்கூடாது. மனம் பதறி ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நான் இதை படிக்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நான் இங்க போறேன், ஒரு இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு அந்த ஒரு உணர்வு இருக்கிறது, நான் இங்க போறேன், எதையும் செய்ய மனம் பதறக்கூடாது. நிதானமாய், பேச்சில் நிதானம். கர்த்தருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுங்க, பேசுகிற பேச்சில் நிதானம். பேசுவதற்கு நிதானமாயும், சரியா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கேட்பதற்கு தீவிரமாய் இருக்கணும். ஒருத்தர் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பேசுவதை உற்று கவனிக்க வேண்டும். நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் மனம் பதறி எந்த காரியத்திலும் அவசரப்பட்டு செய்துவிடக்கூடாது. இதை நான் இன்றைக்கு சபைகளுக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் இதை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறி கிடக்கிறாங்க, யூத ஜனங்கள் சிதறி கிடக்க, ஆதரவு இல்லாதபடி நின்று கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது இந்த 3 அதிகாரிகளிடத்திலும் இந்த ரப்சாக் பேசுகிறார். பேசும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார், 11வது வசனத்தை வாசிங்க. 11. யோவாகும் ரப்சாக்கை பார்த்து, உம்முடைய அடியானோடு சீரிய பாஷையிலே பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவிகள் கேட்க எங்களோட யூத பாஷையிலே பேச வேண்டாம். இப்போ இந்த பிரச்சனை இருக்கிறது. இப்ப தேசத்திற்கு விரோதமாய் படையெடுக்கும்படி சீரிய ராஜா முனைப்பு காட்டுகிறார். அங்கிருக்கிற ஜனங்களை சிதறடிக்கும்படி அவன் கடந்து வர போகிறான். இந்த செய்தியை இவன் என்ன செய்கிறான்? அங்கே சொல்லும் பொழுது, சீரிய பாஷையில நீ சொல்லு, எனக்கு அந்த பாஷை புரியும். ஆனா எங்க ஜனங்களுடைய யூத பாஷையில நீங்க பேசினா அவங்க கேட்டுருவாங்க, சோர்ந்து போய் விடுவாங்க, கவலைப்படுவாங்கன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்பொழுது ஸ்தோத்திரம், என்ன நடக்கிறது பாருங்க. 14வது வசனத்தை வாசிங்க. பாருங்கள், சொல்லை கேள போதுங்க. இப்ப என்ன நடக்கிறது? இந்த ரப்சாக்கு வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 3 அதிகாரிகளிடத்தில், யாரு? எசேக்கியாவுடைய 3 அதிகாரிகளிடத்தில் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது இவன் தந்திரமாய் ஒரு விதையை விதைக்கிறான்.
நீங்க போய் எசேக்கியா சொல்றபடி கேட்காதீங்க. ஏன்னா எசேக்கியா என்ன தெரியுமா செய்வார்? எசேக்கியா ராஜா தேவன் சொல்படி கேட்கிற ஒரு மனிதன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு மனிதன். நீங்க எசேக்கியா ராஜாவுடைய சொல்படி கேட்டா அழிந்து போயிடுவீங்க. என்னுடைய ராஜாவா இருக்கிற சீரிய அந்த தேசத்துடைய ராஜாவா இருக்கிறதான அவர்கள் கடந்து வந்து படையெடுப்பாங்க, நீங்க அழிந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை காட்டுகிறான். சில நேரத்தில் என்ன தெரியுமா உலகத்தின் ஜனங்கள் சொல்லுவாங்க, நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க, எதுக்கு பாஸ்டருடைய வார்த்தை கேட்கிறீங்க, எதுக்கு போதகர் சொல்ல கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க இஷ்டத்துக்கு நடங்க, உங்க மனம் போன போக்கில் போங்க என்று சொல்லி உங்களை வசப்படுத்தி அவன் பிரித்தாளுகிற தன்மையிலே கொண்டு வருவான். சில நேரத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்கள், நம்முடைய திருச்சபை மட்டுமில்ல உலகமெங்கும் இருக்கிறதான எல்லா திருச்சபை போதகர்களும் கண்ணீரோடு தேவனுடைய பலிபீடத்தில் ஜெபித்து தன்னுடைய ஆடுகளுக்காக தனக்கென்று தேவன் நியமித்து கொடுத்திருக்கிற மந்தையை மேய்க்கும்படியாக கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து என் ஜனங்களுக்காய் நான் பரிதவிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் தேவனுடைய பலத்தோடு சில நேரத்தில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த ஆலோசனைகளுக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும். உங்க ஊழியக்காரர் உங்களை காட்டில் வயதில் குறைவாக இருக்கலாம், அவர்கள் இளைஞனாய் இருக்கலாம், திருமணமாகாதவராய் இருக்கலாம், அல்லது பக்குவம் இல்லாதவராய் இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய ஊழியக்காரனாய் கர்த்தர் நியமித்து சபைக்கு தலைவராய் வைத்து உங்களுக்கு சில நேரத்திலே ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த ஆலோசனையை நீங்கள் தட்டி கழிக்காதபடி அதை சரியாய் பிடித்து கொண்டு நடப்பீர்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கடந்து வருவார், உங்களோடு இடைப்படுவார். நீங்கள் பேசுகிற பேச்சிலே, சிந்திக்கிற சிந்தனையிலே, நடக்கிற நடவடிக்கைகளிலே எல்லாவற்றிலும் கர்த்தர் வந்து நிலை நிற்பார். இப்ப என்ன சொல்றார் ரப்சாக்கு, நீங்க எசேக்கியேலுடைய பேச்சை கேட்க கூடாதுன்னு சொல்லி ஒரு தந்திரமாய் ஒரு காரியத்தை இந்த அதிகாரிகளிடத்தில் சொல்லுகிறார். என்ன செய்தார் தெரியுமா? சோத்திரம் 21வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. மௌனமாய் இருந்தார்கள். மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளை இருந்தான். என்ன செய்தார்? ஒரு துக்கமான செய்தி. ராஜா என்ன நடக்க, அசீரிய ராஜா என்ன செய்கிறான்? நம்முடைய தேசத்துக்கு விரோதமாய் படையெடுத்து வரும்படி அவன் வந்து கொண்டு இருக்கிறான். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை. ராஜாவாகி உம்மிடத்திலே அதை தெரியப்படுத்தும்படி ஓடோடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி எசேக்கியா இடத்துல கேட்க சொல்லுகிறான். நான் இன்னைக்கு சொல்றேன், தம்பி, தங்கச்சி, சகோதரனே, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது யார் இடத்துல ஓடுறீங்க? அதிகாரிகள் இடத்துலையா? அரசியல்வாதிகளை தேடி ஓடுறீங்களா? அதிகார பலத்தை நம்பி நிற்கிறீங்களா? பாருங்க, உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் நம்மிடத்தில் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற நம்முடைய தெய்வம் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்யணும்? மனம் பதறவே கூடாது. இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உணர்த்துகிற மிக முக்கியமான வார்த்தை, பிரச்சனை வரும் பொழுது, பாடு வரும் பொழுது கர்த்தரை தூசித்து விடாதபடிக்கு, மனம் பதறி சோர்ந்து விடாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் நீங்கள் இருக்க வேண்டும். எசேக்கியா என்ன செய்தார்? ஒரு தேசத்துடைய ராஜா தான், தேவனை நம்புகிறவன் தான். அங்கே வசனம் சொல்லுகிறது, 37வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி கொண்டு
கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்தான். அல்லேலூயா. அழகான வார்த்தையில, ரொம்ப அழகான வார்த்தை. அவர் ஆமென் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனை வரும் பொழுது அந்த தேசத்துடைய ராஜா எசேக்கியா என்ன செய்கிறார்? ரட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து தேவனை நோக்கி பார்த்து அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய சொல்லுக்கு தன்னுடைய செவியை சாய்த்து, கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தில் என்ன பேசுகிறார், அவர் வந்து பேசட்டும். ஆமீன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரத்தில் கர்த்தர் உங்க வாழ்க்கையில வந்து கிரியை செய்யும் பொழுது நேரம் பிடிக்கும், காலம் பிடிக்கும், வருஷங்கள் ஆகலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எதையோ சரியாய் செய்யும்படியாக சில காரியத்தில் உங்களை அனுமதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க பட்ட பாடுகள், நீங்கள் வடித்த கண்ணீர் தேவன் தன்னுடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். எசேக்கியா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களுக்காக போய் கண்ணீர் வடிக்கிறார். கண்ணீர் வடித்து என்ன செய்கிறார்? ஆண்டுடைய பாதத்தை பிடித்து கொள்ளுகிறார். 4-5 வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை கர்த்தர் கேட்டிருக்கிறார். வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீர்களாக என்று எசேக்கியா சொல்ல சொன்னான் என்றார்கள். இவ்விதமாய் ஏசாயா இடத்துல வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்தும் நீர் கேட்டதுமான வார்த்தையினாலே பயப்படாதிருங்க. அல்லேலூயா. ரொம்ப அழகான வார்த்தையில இன்னும் மீதி இருக்கிறவர்கள் பரவி இருக்கிறாங்க, இன்னும் மீதி இருக்கிறவர்கள் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. அவர்களுக்காக எசேக்கியா ராஜா என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்க்கதரிசி ஏசாயாவினால் உரைக்கப்படுகிறது. இன்னும் மீதி இருக்கிறவர்கள். இந்த நாளிலே நாம் சங்கீதத்தில் வாசிச்சோமல்ல, சங்கீதம் 105 நீங்கள் பார்க்கும் பொழுது 12-13 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தண்டாரைக்கும் போனார்கள். சொற்ப ஜனமா இருந்தாங்க. இவங்க எங்க போகிறதுன்னு சொல்லி தெரியல. இவங்க வழி தப்பி போன ஆட்டை போல நின்று கொண்டு இருந்தாங்க. அப்பொழுது இவங்க என்ன செய்தாங்க? போகிற இடத்திலெல்லாம் மற்ற புறஜாதி ஜனங்களோடு கலந்து தேவனுடைய அந்த உடன்படிக்கையை மறந்து போனாங்க. அந்த தேவனுடைய நியாயத்தை மறந்து போனாங்க. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை மறந்து போனாங்க. கவனிங்க, கவனிங்க. ஆண்டவர் எப்பொழுதோ உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை நினைவுபடுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று கர்த்தர் அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த வருஷத்துல நம் அனைவருக்கும் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்து கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அவர் சொன்ன வாக்கு தத்தம் நிச்சயமாய் நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்கிறது? இந்த பரம்பி கிடக்கிறதான யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை இவர்கள் என்று ஒன்று கூட்டும்படியாக ஸ்தோத்திரம் இருக்கிறபடினால் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அந்த அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு நீங்க பயப்படாம இருங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் கவனிங்க, சில மனிதர்கள் வந்து பயப்படுத்துவாங்க, சில சூழ்நிலை வந்து பயப்படுத்து. இதுலேருந்து மீண்டு வந்துட முடியுமா? இந்த பண பிரச்சனை, இந்த வியாதி, இந்த கேஸ் பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த அவமானம், நமக்கு விரோதமாக செய்யாததை செஞ்சுன்னு சொல்கிறாங்களே, இதுலேருந்து மீண்டு வந்துட முடியுமா? நமக்கு ஒரு தவிப்பு உண்டு இருக்கு.
ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசு இப்படிப்பட்டதான ஒரு விதமான பயத்தை உண்டாக்குகிற சில கிரியைகளை உங்களுக்கு உண்டுபடுத்துவான். வேலைக்கு போகிற இடத்துல, உங்களுடைய உறவுகள் மூலமாக, சொந்தக்காரங்க மூலமாக, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல சில அவமானங்களையும் சில தோல்விகளையும் சில பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்துவான். சில நேரத்தில் அவர்கள் சொல்கிற வார்த்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு பயமாக இருக்கு. ஐயோ, நம்ம அழிஞ்சிருவோமா, நம்ம செத்துருவோமா, நம்ம விழுந்துருமா? கர்த்தர் சொல்றாரு, அவன் பிசாசு சொல்ற வார்த்தைக்கு நீங்க பயப்படாம இருங்க. அல்லேலூயா சொல்லிருங்களே. நீங்க பயப்படாது இருங்க என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வார்த்தைகளினால் உறுதிப்படுத்துகிறார். 14 வாசிங்க, 14 16 வாசிங்க. ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின இந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்க கேளுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? கவனிங்க, சபையை கவனிங்க. ஆண்டவர் உங்களை நல்லபடியா வைக்கணும் தான் விரும்புகிறார். யாராச்சும் நீங்க ஆண்டவர் கெட்டு போக, நீங்க விழுந்து போகணும், நீங்க கெட்டு போன அழிந்து போகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரா? கர்த்தர் விரும்புகிறது கிடையாது. ஆனா பிசாசு விரும்பி கொண்டே இருப்பா. பிசாசு உங்களுக்கு விரோதமா வந்து இப்படி கிரியைகளை சொல்லும் பொழுது நீங்க நம்ப கூடாது. மாறாக கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நின்று நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆலயமா இருக்கிற உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து உங்க வீட்டில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஜெபம் எடுத்தால் ஜெயம் பெறுவீர்கள். ஜெபம் எடுத்தால் பிசாசு துரத்தப்படுவான். உங்க வீட்டை ஜெபிக்கிற ஆலயமாக மாற்றிக்கொள்ளுங்க. இன்றைக்கு சொல்ற அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டை ஜெபிக்கிற ஆலயமாய் மாற்றிக்கொள்ளுங்க. விக்கிரக ஆராதனைக்கு விலகி இருங்க. உலகத்தினுடைய சீர்கேடுகளுக்கு விலகி இருங்க. தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வந்து உங்கள் மீது கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்கிறது? எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது 21வது வசனத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 20-21 வாசிங்க. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்றும் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம். ஏசாயா சொல்லி அனுப்பினது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் இனி என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து சொல்லுகிற வசனமாவது. அல்லேலூயா. கீழே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவனை குறித்து கர்த்தர் சொல்ல, அவன் எப்படியெல்லாம் விழப்போகிறான்னு சொல்லி சில காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். அப்படி சொல்லிட்டு கர்த்தர் இப்ப சொல்றாரு, நான் உனக்கு சில அடையாளத்தை காண்பிக்க போகிறேன். உன் எதிராளி இருக்கிறானல்ல, அவன் விழுந்து போவது நிச்சயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போமா? அல்லேலூயா. உங்க எதிராளி பிசாசு விழுந்து போவான். அவன் யாரையெல்லாம் தூண்டி விட்டு, கவனிங்க, அவன் யாரையெல்லாம் தூண்டி விட்டு உனக்கு விரோதமாய் கிரியை செய்ய நினைக்கிறானோ அவர்களுடைய செயல்களை முற்றிலுமாய் அழித்து போடுவார். அல்லேலூயா. உன் குடும்பம் ஒன்று சேர முடியாதபடிக்கு உன்னுடைய மனைவியுடைய இருதயத்தை பிசாசு கட்டி வைத்திருப்பான். கணவருடைய இருதயத்தை பிசாசு கட்டி வைத்திருப்பான். அப்பாவுடைய இருதயத்தை, அம்மாவுடைய இருதயம், பிள்ளைகளுடைய இருதயம் சில நேரத்தில் கட்டி வைத்திருப்பான். தேவனாகிய கர்த்தரோ இறங்கி வந்து
அந்த கட்டுகளை அறுத்து போட்டு சில அடையாளங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நான் உன் கூட இருக்கிறப்பா, கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட வர்றேன், நான் உன் கூட இருக்கிறேன். நீ வந்து ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்தை எட்டி இருக்கிறது. நீ வடிக்கிற கண்ணீர் என் துருத்தியை நனைத்து கொண்டு இருக்கிறது. நீ ஒவ்வொரு நாளும் படுகிற அங்கலாய்ப்பை தேவனுடைய சமூகம் உற்று நோக்கி கேட்டுக்கொண்டு இருக்கிறது. எதற்காக நீங்க பயந்துட்டு இருக்கீங்க? வியாதிக்காகவா, பிரச்சனைக்காகவா, பணப்போற? இது எல்லாம் கர்த்தருக்கு சாதாரணமானது. இது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற வல்லமையோடு தேவனாகிய கர்த்தர் சகல அதிகாரத்தோடு அவர் இன்றைக்கு நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன, ஒரு உடன்படிக்கை என்ன? இப்பொழுது வாசிங்க 30வது அதிகாரம் 30வது வசனம் 30-31 வாசிங்க. உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், கர்த்தர் சொல்றார், கவனிங்க. இப்ப பிரச்சனை வந்துருச்சு, தலைக்கு மேல வெள்ளம் போகுது, தலைக்கு மேல ஆபத்து வந்துருச்சு, உனக்கு வேண்டாத பல காரியத்தை உனக்கு விரோதமாய் செய்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்ற, ஒரு பக்கம் சோத்திரம் தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னொரு பக்கம் பிசாசு, சோத்திரம் அசிரிய ராஜா, சோத்திரம் அவன் ஒரு பக்கம் நின்று கொண்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் எசேக்கியேல். எசேக்கியேலுடைய இருதயத்தில் என்ன? கர்த்தர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நீங்க ஜெயம் எடுக்க வேண்டும், நீங்க விழுந்து கிடக்கிற இடத்துல தூக்கி எடுத்து நிலை நிறுத்த வேண்டும் என்கிற அடையாளத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. விழுந்து கிடக்கிற இடத்தை பார்த்து கர்த்தர் சும்மா போகிறவர் அல்ல, மாறாக உன்னை அள்ளி அரவணைக்கிற தெய்வம். அந்த தெய்வம் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறது. கவனிங்க, ஒரு விதைச்சாச்சு, ஒரு விதைச்சாச்சு. அந்த விதை மழை வருது, காற்றடிக்குது, வறண்டு போய் கிடக்கிறது. சில நேரத்தில் அதுக்கு சோத்திர பாதுகாப்பு இல்லை, ஆனா தப்பி பிழைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, தப்பி பிழைக்கும். நீ இந்த வருஷத்துல தப்பி பிழைக்கிறவனை போல தப்புவிக்கப்படுவாய். இது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற அடையாளமாய் இருக்கிறது. உன் பிரச்சனைகளுக்கு, உன் பாடுகளுக்கு, உன்னுடைய போராட்டத்திற்கு, எதிரிகளுக்கு, சத்துருக்களுக்கு தப்பி பிழைக்கும்படி தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்துல அவர் உன்னோடு கூட இருப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்ததாக கர்த்தர் சொல்லுகிறார், 2ஆம் வருஷத்துல தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீங்க. நீங்க இந்த வருஷத்துல ஏதோ தப்பி பிழைச்சா போதும் ஆண்டவரே, என்னுடைய கஷ்டத்துல நான் தப்பி பிழைச்சா போதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்படி இந்த வருஷத்துல திருப்பீங்க. ஆனா அடுத்த வருஷத்துல தானாய் எழுந்து நின்று, நீங்கள் சுயமாய் எழுந்து நின்று, நீங்கள் தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு நீங்கள் தானா எழுப்பி நிற்பீங்க. எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு கிடக்கிறீங்களோ, எந்த இடத்துல சோர்ந்து போய் கிடக்கிறீங்களோ, எந்த வியாதியில அல்லாடிட்டு இருக்கிறீங்களோ, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனை போராட்டத்திலிருந்து தானாய் எழும்பி நிற்கிற அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. வியாதி தோற்று போகும். ஐயா, எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசிக்க. வியாதி தோற்று போகும், உன் பிரச்சனை தோற்று போகும், உன் எதிராளி தோற்று போவான், உனக்கு இருக்கிற போராட்டம் தோற்று போகும், உனக்கு இருக்கிற மழை போன்ற சோதனை தோற்று போகும். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா பொல்லாத கோலியாத்துகளையும் முறியடிக்கிற வல்லமையோடு தேவனாகிய கர்த்தர் எழும்பி நிற்க போகிறார். நீங்கள் எழும்பி நிற்க போகிறீர்கள். அல்லேலூயா. இந்த வருஷம் தப்பிச்சு பிழைச்சா போது நினைக்கிறீங்களா? அடுத்த வருஷம் நீங்க எழும்பி நிற்பீங்க. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறா, 3ஆம் வருஷத்திலே விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி ஆவைகளின் கனிகளை கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல உற்சாகமாய் தட்டி, நல்ல ஆண்டுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ பயப்படாதீரு, நீங்க தனியாகவே அறுவடை செய்வீர்கள். அல்லேலூயா.
தானாய் நீங்களை எழுந்து நின்று தப்பி பிழைத்தவர்கள் போல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்திலே நாட்டுவா. அவர் நாட்டுகிறது மட்டுமல்ல, கர்த்தர் வருஷத்துல தப்பி பிழைத்தவர்கள் போல இருப்பீங்க, 2வது வருஷத்துல எழுந்து நிற்பீங்க, 3வது வருஷத்திலேயோ உங்களிடத்துல கையேந்தும்படி எல்லா ஜனங்களையும் நான் உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இது தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். கீழே சொல்றாரு பாருங்க, யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க மறுபடியும் 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 சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மறுபடியும் நான் எழுந்திருக்க நிற்க போகிறேன். எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேர் உயர்த்தி சொல்லுங்க, மறுபடியும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் என்னை எழுப்பி கட்டுவார், என் வாழ்க்கையை எழுப்பி கட்டுவார், என்னை எழுப்பி கட்டுவார், என்னை ஜீவோடு நிறுத்த போகிறார். என் வாழ்க்கையை எழுப்பி கட்டுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் கர்த்தர் உங்கள் மீது நினைவாய் இருந்து இங்கே ஓடி வருகிறார். என் பிள்ளைகள் இடத்துல, என் குடும்பத்துல, என்னுடைய சோத்திர ஊழியக்காரத்துல, என் ஊழியக்காரி இடத்துல எனக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற என்னுடைய குடும்பத்துக்கு நான் மறுபடியும் வந்து நிற்பேன். உலகத்தின் ஜனங்கள் நினைக்கிறாங்களே, கைவிடப்பட்டுட்டாங்க, அவமானப்பட்டுட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, இனி அவர்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் உங்களிடத்தில் நான் வந்து நிற்க போகிறேன், காரியத்தை நடப்பிக்க போகிறேன், உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறேன். மறுபடியும் கீழே வேர்பற்றுவீர்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்யணும்? நான் வேர்பற்றி நிற்கணும். ஒரு மரத்திற்கு அந்த மரத்தினுடைய ஆணி வேர் இருக்குதுல, பூமியின் ஆழத்திற்காக கடந்து செல்ல நீங்களும் கூட இந்த நாட்களிலே தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டு வேர்பற்றி நிற்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த ஆபத்து வந்த சின்ன போராட்டம் வந்து நான் பயந்து கூடாது ஆண்டவரே. இந்த வியாதி, கேன்சர் வரட்டுமே, ஹார்ட் அட்டாக் வரட்டுமே, சரியா பிள்ளி சூனிய மாந்திர கட்டுகள் வரட்டுமே, அது என்ன செய்து விட முடியும்? வியாதிகளை ஜெயமெடுத்த தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. வியாதிகளை சோத்திரம் மாற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். என் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஐயா, அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அவர்தான் ஆல்மைட்டி காட். அவர் என்னோடு இருக்கிறார். நான் பயப்பட போறதில்லை. அல்லேலூயா. நான் கீழே வேர்பற்றி நிலைத்து நிற்க போகிறேன். நான் சரியா காலை ஊனிட்டு வையே, சரியா நான் காலை வச்சுட்டு வையே, என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, என்னை யாரும் வந்து தள்ளிவிட முடியாது. ஏன்? என்னுடைய கால்கள் கண்மலையின் மேல் நின்று கொண்டிருக்கிறது. கண்மலையின் தேவனாகிய கர்த்தருடைய பாதத்தில் நின்று கொண்டிருக்கிறது. நான் என் கால்களை என் தேவனுடைய பாதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப எனக்கு என்ன தெரியுமா ஒரு ஆனந்தம், எனக்கு என்ன தெரியுமா ஒரு சந்தோஷம்? நான் நிற்பது தனியால் அல்ல, எனக்கு பின்னாடி ஒரு சேனை கூட்டம் இருக்கிறது. உலகத்தானுக்கு அது தெரியாது, ஆனால் என்னோடு இருக்கிற தேவன் என்னை சுற்றிலும் ஒரு பெரிய சேனை கூட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களே. இப்ப நான் என்ன தெரியுமா செய்யறேன்? நான் கீழே வேர்பற்றி நிற்க போகிறேன். எப்படி? என் ஜபத்துல, என் விசுவாசத்துல, என் பலனில, நான் கர்த்தருக்கு கொடுக்கிறதுல, நான் கர்த்தருக்கு ஓடுகிறதுல, ஊழியம் செய்கிறதுல, விசுவாசத்துல, ஜப வாழ்க்கையில, பரிசுத்தத்துல, சோத்திரம், எல்லா விதத்திலும் நான் கால் ஊண்டி நிற்க போகிறேன், வேறுபட்டு நிற்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இன்னைக்கு நான் வீட்டுக்கு போறேன், நான் வேண்டாத காரியத்தை தூக்கி எறிய போறேன். கயிறு கட்டி இருக்கிறேன்னா மாந்திரிக கயிறா, வேண்டாத ஸ்தோத்திரம் கழுத்துல காதுல கட்டி இருக்கிற எல்லா எந்திர மந்திர கழட்டி வீச போகிற. ஆமென். இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே விக்கிரக ஆராதனை நான் இனி செய்ய மாட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் என்னோடு இருக்கிறபடினால் இந்த உலக மாந்திரியங்கள், இந்த உலக விக்கிரகங்கள், இந்த உலகத்துடைய கிரிகள், சீர்கேடுகள் எல்லாவற்றிலிருந்து பிரிக்கப்பட்ட மனுஷனாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
இப்ப என்ன நடக்கிறது? கீழே சொல்கிறார் பாருங்க, மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும், தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்ய. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் தெரியுமா? வைராக்கியம் பிடிச்ச தேவனுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு பயப்படாம இருக்கிற பிள்ளைங்க, சோர்வுக்கு பயப்படாம இருக்கிற பிள்ளைங்க, தந்தரங்களுக்கு மந்தரங்களுக்கு பயப்படாம இருக்கிற பிள்ளைங்க. அல்லேலூயா. மந்தரங்களையும் தந்தரங்களையும், உலகத்தினுடைய அதிபதிகளையும் அரசாங்கத்தையும் அரசியல்வாதிகளையும் சோத்திர பிரபுக்களை நம்பிக்கொண்டு இருக்க ஒரு நாள் விழுந்து போவாங்க. ஆனா கர்த்தரை மட்டும் நம்பிக்கொண்டு இருக்கிற பிள்ளைங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க.